அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் முனைவர் மருதுபாண்டியன். மதுரை அரசு அருங்காட்சியகத்தினுடைய மாவட்ட காப்பாட்சியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். தற்பொழுது நாம் பார்க்கப்படக்கூடிய தலைப்பு நாகப்பட்டினமும் புத்த மதமும். நாகப்பட்டினம் சோழமண்டலத்தினுடைய மிக முக்கியமான துறைமுகப்பட்டினம். திருச்சியிலிருந்து ஏறத்தாழ 160 கிலோமீட்டருக்கு அப்பால் கிழக்கு நோக்கி பயணித்தால் வங்காள விரிகுடா கடற்கரையில் இருக்கப்படக்கூடிய ஊர் தான் இந்த நாகப்பட்டினம். நாகப்பட்டினத்தை பற்றி சங்ககாலம் தொடங்கி இன்றைக்கு வரையிலும் ஒரு மிகப்பெரிய துறைமுகப்பட்டினமாக இருந்து கொண்டு வருகிறது. மேலும் நாகப்பட்டினத்தை பற்றின பல வெளிநாட்டவர்களுடைய குறிப்புகளின் மூலமாகவும் சங்ககாலம் முதற்கொண்டு இடைக்காலம் வரையிலான காலகட்டங்களில் நாகப்பட்டினத்தினுடைய தொன்மை சிறப்பினை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அவ்வகையில் நாகப்பட்டினம் அதாவது அசோகனுடைய காலகட்டத்தில் கிபி 265 முதல் கிமு 265 270 அசோகனுடைய மனதில் ஏற்பட்ட மாற்றத்தின் விளைவாக புத்த மதத்தை தழுவி புத்த மதத்தை கடல் கடந்து பல இடங்களுக்கு கொண்டு சேர்ப்பிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் தன்னுடைய மகனையும் தென் இந்தியா நோக்கி புத்த மதத்தை பரப்புவதற்காக வழி அனுப்பி வைக்கிறார். அவ்வகையில் நாகப்பட்டினத்தில் தன்னுடைய மகனும் மகளும் வந்து இங்கு இருந்து நாகப்பட்டினத்தில் இருந்து புத்த சார்ந்த பள்ளிக்கூடங்களை நிறுவிவிட்டு இங்கிருந்து இலங்கை, அதற்கு அடுத்தபடியாக தென்கிழக்கு ஆசிய நாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய ஜாவா, சுமத்ரா, மலேயா போன்ற நாடுகளுக்கு பரவி மேலும் மற்ற நாடுகளில் பௌத்தம் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு பெறுவதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தவர் அசோக சக்கரவர்த்தி அவர்கள், அவருடைய மகனும் மகளும். அவர்கள் இருவரும் இந்த நாகப்பட்டினம் கடற்கரையில் அதற்கு அடுத்தபடியாக ராமேஸ்வரம் பகுதி வரையிலும் வந்து பௌத்தத்தினுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் எடுத்துரைத்து பிறகு ராமேஸ்வரத்தில் இருந்து இறுதியாக இலங்கைக்குள் நுழைந்தார்கள். அதன் விளைவாக தமிழகத்தினுடைய கிழக்கு கடற்கரையோர பகுதிகளில் ஏராளமான புத்தம் சார்ந்த எச்சங்கள் உண்டு. அவ்வகையில் தமிழகத்தை பொறுத்தவரையில் எடுத்துக்காட்டாக சென்னையினுடைய வடக்கு பகுதியான திருவொற்றியூரில் ஆரம்பித்து திருவொற்றியூர், மகாபலிபுரம், அதற்கு அடுத்தபடியாக பாண்டிச்சேரியினுடைய கடற்கரை வழியாக வந்து பூம்புகார், சீர்காழிக்கு அருகில் உள்ள கீழையூர், பூம்புகாரை அடுத்து நாகப்பட்டினம், நாகப்பட்டினத்தை அடுத்து வேதாரண்யம் மற்றும் ராமேஸ்வரம் பகுதி வரையிலும் புத்தம் சார்ந்த எச்சங்கள் நமக்கு நிறைய கிடைத்து கொண்டே இருக்கிறது. எவ்வாறு கிழக்கு கடற்கரை சாலை புத்த மதத்திற்கு ஒரு மிக முக்கியமான தளமாக இருக்கிறதோ அதே போல் மேற்கு கடற்கரையான அரபிக்கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மட்டும் புத்தம் சார்ந்த எச்சங்கள் நமக்கு கிடைக்கிறது. அவ்வகையில் கேரளத்தினுடைய ஸ்ரீ மூலவாசம் என்ற இடத்தில் புத்தம் சார்ந்த எச்சங்களும் அவர்கள் காந்தாரத்துடன் தொடர்பு வைத்திருந்ததற்கான பல்வேறு செய்திகள் இந்த கேரளத்தினுடைய மூலவருஷம் என்கின்ற ஸ்ரீ மூலவருஷம் என்ற இடத்தில் உள்ள கல்வெட்டுகள் என்ற இடத்தில் உள்ள
சான்றுகளின் மூலமாகவும் சிற்பங்களின் மூலமாகவும் நம்மால் அறிந்து கொள்ளப்பட முடியும். ஆக கடற்கரையினுடைய இரு புறங்களிலும் பௌத்தம் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை பெற்றது என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைகிறது. எதனால் வட இந்தியாவில் தோன்றிய இரு பெரு சமயங்களான சமணம், பௌத்தம், இரண்டு மதங்களும் வடக்கு பகுதியில் தோன்றி தென்னக பகுதியில் வரும்பொழுது சமணம் தமிழகத்தினுடைய மைய பகுதிகளில் மட்டும் தங்களுடைய தாக்கங்களை ஏற்படுத்தி தங்களுடைய சமயங்களை வலுப்படுத்தி கொண்டதை தவிர சமணம் கடல் கடந்து செல்லாமல் தமிழகத்தினுடைய மத்திய பகுதியில் மட்டும் ஏறத்தாழ 94 இடங்களில் தங்களுடைய செட்டில்மெண்ட்டை உருவாக்கி கொண்டார்கள். ஆனால் பௌத்தமானது தமிழகம் மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய சில இடங்களில் தங்களுடைய கிளைகளை விரித்துவிட்டு இறுதியாக தமிழகத்தை விட்டு கடல் கடந்து சென்று அவர்கள் தங்களுடைய மதத்தினை பரப்பி மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு பெற்றார்கள். காரணம், சமணம் என்பது கடல் கடந்து வாணிபம் செய்யும் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. பௌத்தம் கடல் கடந்து வாணிபம் செய்யலாம் என்கின்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டது. ஆகையினால் பௌத்தம் கடல் கடந்து சென்று மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது, மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு பெற்று இன்றைக்கு பல நாடுகளினுடைய ஆட்சி மதமாக, அரசு மதமாக அது செயல்படுகிறது என்பதை சொல்வது மிகையாகாது. மேலும் நாகப்பட்டினம் என்பது மிகவும் காலத்தால் பழமையான ஒரு துறைமுகப்பட்டினம். எவ்வாறு மேற்கு வங்க பகுதிகளில் தாமிரலிப்தி என்று சொல்லப்படக்கூடிய துறைமுகப்பட்டினம் இருக்கிறதோ அதே போல் நாகப்பட்டினமும் ஒரு மிகச்சிறந்த துறைமுகப்பட்டினமாகவும் சங்ககாலம் முதற்கொண்டு இருந்துள்ளது. அவற்றை பற்றின ஏராளமான வெளிநாட்டவர்களுடைய குறிப்புகள் நமக்கு நிறைய கிடைக்கிறது. அவ்வகையில் தாலமி அவர்கள் நாகப்பட்டினத்தை பற்றி கூறும் பொழுது நாகப்பட்டினத்தை நிகமா என்ற பெயரில் அழைத்துள்ளார். அதற்கடுத்து இட்சிங் என்று சொல்லப்படக்கூடிய பயணியும் அவர் இந்த நாகப்பட்டினத்தை நாகவதனா என்ற பெயரிலும் அழைத்துள்ளார். அதோடு 13ஆம் நூற்றாண்டில் தமிழகத்திற்கு வருகை தந்த வெனிஸ் நகர பயணி மார்க்கோ போலோ அவர்கள் கடற்கரை வழியாக சைனாவிற்கு பயணம் மேற்கொள்ளும் பொழுது இடையில் நாகப்பட்டினத்தில் தங்கி இருந்து சென்றதாகவும் அவருடைய பயண குறிப்பில் கூறப்படுகிறது. அவ்வாறு தங்குகையில் அவர் நாகப்பட்டினத்தில் பல்வேறு விதமான புத்தம் சார்ந்த எச்சங்களை அவர் கண்டுகளித்ததாகவும் அதனுடைய வடிவமைப்புகள், கட்டிடக்கலைகள் குறித்தும் தன்னுடைய பயணத்தில் அவர் ஆங்காங்கே சுட்டிக்காட்டுள்ளார் என்பது மிக சிறந்த ஒன்றாக உள்ளது. அவ்வகையில் அங்கு உள்ள நாகப்பட்டினத்தை பற்றி கூறும் பொழுது அவருடைய பயண குறிப்பில் நாகப்பட்டினத்தை வார்டன் என்று அழைக்கிறார். அவர் தங்கியிருந்த சமயத்தில் புத்த மதத்தினுடைய கட்டிடக்கலைகளான அவை எவ்வாறு ஒரு மிகப்பெரிய ஸ்தூபா போன்ற அமைப்பிலும் செங்கற்கற்கள் போன்ற ஒரு கட்டுமானத்திலும் அது புத்த விகாரையிலும் புத்த பள்ளிகளும் இங்கு செயல்பட்டது என்று அவர் தன்னுடைய பயண குறிப்புகள் கூறுகிறார். அதே காலகட்டத்தில் சைவமும் வைணவமும் மிக பெரிய அளவில் இப்பகுதியில் பிரசித்தி பெற்றது என்றும் தன்னுடைய பயண குறிப்பில் கூறுகிறார். இறுதியாக 1292 வருஷம் அவர் மீண்டும் சைனாவிற்கு புறப்பட்டு நாகப்பட்டினத்திலிருந்து சைனாவிற்கு புறப்பட்டு செல்கிறார். அதே மாதிரி 1476ஆம் வருஷத்தில் வெளிவந்த கல்யாணி இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப், அதாவது தம்மச்செட்டி என்கின்ற ஊரில் உள்ள கல்யாணி கல்வெட்டுகளின் மூலமாக அந்த கல்வெட்டுகளில் நாகப்பட்டினத்தை பற்றிய நௌதப்பட்டனா என்ற பெயரில் அங்க பொறிக்கப்பட்டுள்ளது என்பதையும் அக்கல்வெட்டுகளின் மூலமாக நாம் அறியலாம். இவ்வாறாக நாகப்பட்டினத்தை பற்றி பல வரலாற்று ஆய்வாளர்களும்
பயணம் மேற்கொள்ளும் பொழுது வெளிநாட்டவர் பயணிகளும் இந்த நாகப்பட்டினத்தை பற்றி மிகப்பெரிய அளவில் எடுத்துரைத்து செல்கிறார். ஆக நாகப்பட்டினம் என்பது சங்க காலம் தொடர்ந்து இன்றைக்கு வரையில் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற துறைமுகப்பட்டினமாகத்தான் இருந்து வருகிறது என்பது இந்த வெளிநாட்டவனுடைய பயண குறிப்புகளின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ளப்பட முடிகிறது. மேலும் இதற்கு முன்னதாக மற்றொரு சைனீஸ் யாத்ரிகர், சைனீஸ் பயணி யுவான் சுவாங் என்பவர் இதே நாகப்பட்டினத்தை பற்றி கூறும் பொழுது இங்கு புத்த பள்ளிகளை பற்ற பள்ளிகளுடைய வகைகள், அது இருந்த செயல்பாடுகள், அதை பற்றின விளக்கங்களே அவர் தன்னுடைய குறிப்புகள் கூறியுள்ளார் என்பதும் மிக முக்கிய சான்றாக நாம் சொல்லப்பட வேண்டிய ஒன்று. அவர் வருகை தந்த இயரா 629 to 645 இந்த புத்த பள்ளிகளை பார்த்ததாக தன்னுடைய இலக்கியங்களில் தன்னுடைய பயணத்தில் அவர் பதிவு செய்கிறார். ஆக இவ்வாறாக வெளிநாட்டவர் குறிப்புகளுக்கு மத்தியில் நாகப்பட்டினம் ஒரு மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு பெற்றது என்பது இது ஒரு சிறப்பாக கருதப்படுகிறது. சங்ககாலம் தொடர்ந்து ஏறத்தாழ பல்லவர் காலகட்டம் வரையிலும் சைனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே, பர்டிகுலராக தமிழகத்திற்கும் இடையே மிகப்பெரிய வாணிப தொடர்புகள் இருந்திருக்கிறது. அந்த வகையில் பல்லவருடைய காலகட்டத்தில் கிபி 690 720 வரையிலும் ஆட்சி செய்த நரசிம்மவர்மன், இரண்டாம் நரசிம்மவர்மனுடைய காலகட்டத்தில், அதாவது அதர்வைஸ் அவரை ராஜசிம்மன் என்றும் அழைப்பார்கள், அவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்த வஜ்ரபோதி என்பவர் 720வது வருடம் சைனாவிற்கு பயணம் செய்து அங்குள்ள அரசனுக்கு ஒரு மிக முக்கியமான புத்த மதத்தினுடைய புத்தகத்தை பரிசாக அளிக்கிறார். அந்த புத்தகத்தின் பெயர் மகா பிரஜின பரமிதா என்கின்ற புத்தகத்தை பரிசாக அளிக்கிறார் அந்த வஜ்ரபோதி என்பவர் ராஜசிம்மனுடைய காலகட்டத்தில். மேலும் அந்த வஜ்ரபோதியானவர் தமிழகத்தில் இருந்து வஜ்ரயான புத்திசத்தை சைனாவிற்கு எடுத்து சென்றும் அங்கிருந்து பயணம் புறப்பட்டு சிலோன் மற்றும் சுமத்ரா போன்ற ஸ்ரீவிஜயம் மற்றும் சுமத்ரா போன்ற பகுதிகளுக்கு பயணம் மேற்கொண்டு இறுதியாக தமிழகத்திற்கு, அதாவது இன்றைக்கு இருக்கப்படக்கூடிய நாகப்பட்டினத்திற்கு மீண்டும் அவர் வருகிறார். இது நடைபெற்ற காலம் ராஜசிம்மன் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டாம் நரசிம்மவர்மன். அப்பொழுது சைன நாட்டினுடைய அரசனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க சைன நாட்டு வணிகர்கள் நாகப்பட்டினத்தில் வாணிபம் செய்து, அவர்கள் இங்கு வாணிபம் செய்து பயணம் மேற்கொள்ளும் பொழுது அவர்கள் வழிபாடு செய்வதற்காக நாகப்பட்டினத்தில் புத்தம் சார்ந்த பள்ளிகளையோ கோயில்கள் கட்டித்தரும்படி நரசிம்மவர்மனிடம் கேட்டு, அதன்படி இந்த நாகப்பட்டினத்தில் ஒரு புத்த பள்ளி உருவாக்கப்பட்டது. அந்த பள்ளிக்கூடத்தின் பெயர் பிற்காலகட்டத்தில் சைன பக்கோடா என்று அழைக்கப்பட்டது. இந்த சைன பக்கோடாவானது ஏறத்தாழ 8ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்க காலகட்டத்தில் இருந்து 19ஆம் நூற்றாண்டினுடைய மிடிவல் பகுதி அல்லது கடைசி பகுதி வரையிலும் நாகப்பட்டினத்தில் சைன பக்கோடா என்கின்ற ஒரு புத்த பள்ளி இருந்ததற்கான எவிடன்ஸ், நிறைய சான்றுகள் உண்டு. அவ்வாறாக இருந்த இந்த சைன பக்கோட்டாவினுடைய அந்த போட்டோஸ் தான் இந்த போட்டோ. இது ஏறத்தாழ 1867 வரையிலும் நாகப்பட்டினம் பகுதியில் இருந்ததற்கான எவிடன்ஸ் நமக்கு நிறைய கிடைக்குது. முன்னதாக 1725வது வருடம் வாலண்டைன் என்பவர் நாகப்பட்டினத்திற்கு பயணம் மேற்கொண்டு நாகப்பட்டினத்தில் இந்த சைன பக்கோடாவை தாம் பார்த்ததாகவும் அதை பற்றின செய்திகளையும் தன்னுடைய பயண குறிப்புகளில் அவர் எழுதியுள்ளார். அதனை பார்த்த கடைசி வெளிநாட்டு பயணி என்பவர் 1867 வருகை தந்த சர் வால்டேர் எலியட் என்பவர் சமய பணிக்காக வருகையில் இங்கு இருக்கக்கூடிய புத்தம் சார்ந்த
அந்த சைன பக்கோடாவை தாம் பார்த்ததாகவும் அதனுடைய அமைப்பு எவ்வாறாகலாம் இருந்தது என்பதை பற்றி தன்னுடைய குறிப்பில் அவர் கூறியிருக்கிறார். அதிலே அவர் சொல்றார் தன்னுடைய பயணத்தினுடைய கட்டுரையில, till within the last few years there was to be seen on the Coromandel coast between 1 and 2 miles to the north of Nagapattinam a tall weather beaten tower affording a useful landmark to vessels passing up and down the coast. It went by various names as the Puduveli Koburam, the Old Pagoda, Chinese Pagoda or Black Pagoda என்று தன்னுடைய குறிப்பில் அதை இடத்தை பற்றி கூறியுள்ளார். துரதிர்ஷ்டவசமாக இந்த சைன பக்கோடாவை உடைக்க வேண்டிய கட்டத்திற்கு அன்றைய காலகட்டம் உள்ளாக்கப்பட்டு விட்டது. நிர்வாக வசதிக்காக இந்த சைன பக்கோடாவானது உடைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளாகையில் 1856 மார்ச் மாதம் இந்த சைன பக்கோடாவில் இருந்து மொத்தம் 4 புத்த ஐம்பொன் சிலைகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. அந்த 4 புத்த ஐம்பொன் சிலைகளில் ஒன்று ஃபாதர் கேரியான், பாரிஸில் உள்ள ஃபாதர் கேரியான் என்கின்ற சர்ச்சில் உள்ளது. அப்புறம் 2 பார்த்தீங்கன்னா 3 புத்த படிமமானது அகாடமி ஆஃப் செயின்ட் குவன்டீன் என்கின்ற இடத்திலையும், ஒரு ஐம்பொன் சிலை, இந்த புத்த ஐம்பொன் சிலையானது சென்ட் ஜோசப் காலேஜ் அட் நாகப்பட்டினம், இன்னைக்கு இருக்க சென்ட் ஜோசப் காலேஜ், திருச்சியில் இருக்கக்கூடிய சென்ட் ஜோசப் காலேஜ் ஆரம்ப காலகட்டத்தில் நாகப்பட்டினத்தில் இருந்தது. அந்த நாகப்பட்டினத்தில் தான் ஒரு சிலையும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த நேரத்தில் 1868ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தினுடைய ஆளுநராக இருந்த, கவர்னராக இருந்த லார்ட் நேப்பியர் என்பவர் நாகப்பட்டினம் வருகையின் போது சென்ட் ஜோசப் காலேஜில் இருந்த ஒரு புத்த படிமமானது அவருக்கு பிரசன்ட் பண்ணப்பட்டுள்ளது, பரிசாக கொடுக்கப்பட்டது. அவ்வாறு பரிசாக கொடுக்கப்பட்ட அந்த புத்த சிலையினுடைய அடியில் ஸ்வஸ்தி ஸ்ரீ ஆகம பண்டிதரை உய்ய கொண்ட நாயக்கர் என்ற ஒரு கல்வெட்டு வாசகம் உள்ளது. அதனை லார்டு நேப்பியர் கேட்கிறார், இது என்ன சிலை என்று கேட்கும் பொழுது அதற்கு பர்னல், சர் வால்டர் எலியட் போன்றவர்கள் ஒரு சந்தேக மனப்பான்மையுடன், பர்னல் என்பவர் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு சைவத்தினுடைய டிவோட்டி என்கின்ற சொல்றாரு. ஆனால் அதை மறுத்து சர் வால்டர் எலியட் என்பவர் இது புத்திஸ்ட் டிவைன் அல்லது புத்த மதத்தினுடைய ஒரு கடவுள் என்று அவர் தன்னுடைய கருத்தினை முன்வைத்ததோடு மட்டுமல்லாமல், இந்த இடத்தில் இருந்த சைன பக்கோடாவானது ஒரு புத்திஸ்ட் விகாரா என்பதையும் அவர் முதலாக எடுத்துரைக்கிறார். இவ்வாறாக சைன பக்கோடா தோன்றியது ராஜசிவனுடைய காலகட்டம். அது முற்றிலுமாக உடைந்தது 1867ஆம் வருடம். இது ஒரு புறமாக இருக்கையில், பல்லவருடைய காலகட்டத்திற்கு பிறகாக சைனாவில் ஏற்பட்ட ஒரு குழப்ப நிலையின் காரணத்தினால் சைனாவிற்கும் இந்தியாவிற்கும், குறிப்பாக நாகப்பட்டினத்திற்கும் இடையே வாணிப தொடர்பு அற்று சிறிது காலம் இயங்கி இருந்திருக்கிறது. ஆகையினால் ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா சீனாவுடன் தென்கிழக்கு ஆசிய நாடுகள், இலங்கை, மேற்கத்திய நாடுகள் மற்றும் தமிழகத்தினுடைய நாகப்பட்டினம் போன்ற துறைமுக பகுதியில் இருந்து சீனாவினுடைய பல வாணிப தொடர்புகள் நாம் இடைவிடாது மேற்கொண்டிருந்தோம். அது சில காரணங்கள்லாம் சீனாவில் ஏற்பட்ட உள்நாட்டு அரசியல் சூழலின் காரணத்தினால் இந்த வாணிபம் தடைபட்டு நின்றிருந்தது. அதனை மீட்டுருவாக்கம் செய்யப்பட வேண்டும் என்கின்ற நோக்கில் மற்ற எல்லா நாடுகளில் இருந்தும் சைனாவிற்கு தூதுக்குழு ஒன்று அனுப்பப்படுகிறது. அவ்வாறு தூதுக்குழு அனுப்பப்படும் பொழுது இங்க ஜாவாவிலிருந்தும் தூதுக்குழு செல்கிறது,
ஸ்ரீவிஜயம் என்ற ஒரு நாடுகளில் இருந்தும் தூதுக்குழு சைனாவிற்கு செல்கிறது. அதே போல் நாகப்பட்டினத்தில் இருந்தும் 3 தூதுக்குழுக்கள் சைனாவிற்கு சென்றுள்ளது. அந்த வகையில் கிபி 1015ஆம் ஆண்டில் முதலாம் ராஜராஜனுடைய காலகட்டத்தில் முதல் தூதுக்குழுவானது சைனாவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளது என்பதை நாம் வரலாற்று செய்திகள் மூலமாக அறியலாம். அது அந்த மாதிரி அங்க செல்லும் பொழுது சீனாவில் சொல்லப்படக்கூடிய கல்வெட்டு சான்றுகளின் அடிப்படையில் நாகப்பட்டினம் பகுதியை சூலியன் என்கின்ற ஒரு மரபு ஆட்சி செய்ததாக. அந்த சூலியன் என்பது சோழநாடு என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. அதே மாதிரி 1033ஆவது வருடம் ஷிலலோஷே இன்டோலா சுலோ என்று சொல்லப்படக்கூடிய, இது வேற ஒன்றும் சைனீஸ் லாங்குவேஜில் ஸ்ரீ ராஜேந்திர சோழனை சொல்லும் பொழுது அவ்வாறு சொல்கிறார்கள். ராஜேந்திர சோழனுடைய காலகட்டத்தில் 2வது தூதுக்குழு 1033லும் 3வது தூதுக்குழு முதலாம் குலோத்துங்க சோழனுடைய காலத்தில் 1077லும் மொத்தம் 3 தூதுக்குழுக்கள் இங்கிருந்து சைனாவிற்கு புறப்பட்டுள்ளது. அவ்வாறு அனுப்பப்பட்ட தூதுக்குழுக்களின் சமயத்தில் ஜாவா பகுதியை தென்கிழக்கு ஆசிய நாடுகளினுடைய மிக முக்கியமான பகுதியாக விளங்கக்கூடிய ஜாவா புத்திசத்தினுடைய மிக முக்கியமான மைய பகுதியாக அமைந்துள்ளது. அப்பகுதியை ஆட்சி செய்த சைலேந்திரா என்பவர்கள் அவர்களுடைய அரசர்களான மார விஜயதுங்கவர்மன் என்பவனுடைய வேண்டுகோளின்படி நாகப்பட்டினம் கடற்கரை பகுதிகளில் புத்த மத துறவிகளும் புத்த மதத்தை சேர்ந்தவர்களும் வந்து வழிபட்டு செல்வதற்காக விகாரைகள் அமைத்து கொடுக்கும்படி ராஜராஜனிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். காரணம், கிழக்கு கடற்கரையோர பகுதிகளில் சோழ நாட்டு வணிகர்களும் அதோடு மட்டுமல்லாம் வெளிநாட்டை சேர்ந்த வணிகர்களும் இப்பகுதியில் தொடர்ச்சியாக வாணிபம் மேற்கொண்டதன் காரணத்தினால் புத்த மதத்தை சார்ந்த வணிகர்களும் தென்கிழக்காசி நாடுகளில் இருந்து நாகப்பட்டினம் கடற்கரை துறைமுகப்பட்டினம் வழியாக சோழ நாட்டிலும் மற்ற பகுதிகளிலும் வாணிபம் செய்வதற்கும், சோழ நாடு மற்றும் பாண்டிய நாட்டு பகுதிகளை சேர்ந்த வணிகர்கள் அண்டை நாடுகளுடன் தொடர்பு வைத்துக் கொள்வதற்காக பல்வேறு வணிக குழுக்கள் இப்பகுதியில் இடைவிடாது பயணம் மேற்கொண்ட காரணத்தினால் அவற்றுள் புத்த மத துறவினர் வந்து அவர்கள் வழிபடுவதற்கு ஏற்றவாறு ஒரு புத்த விகாரைகளை அமைத்துக் கொடுக்கும்படி ராஜராஜனிடம் கேட்டார். இதற்கு ஒரு நல்லதொரு சான்றாக சுமத்ராவில் லெபோதோவா என்ற இடத்தில் கிடைக்கப்பட்ட கல்வெட்டுகளின் அடிப்படையில் சோழ நாட்டு பகுதியில் வாணிபம் செய்த 1500 குழு தொடர்பான கல்வெட்டுக்கள் சுமத்ராவில் கண்டுபிடிக்கப்பட்டதா. கல்வெட்டினுடைய காலம் 1010 சகா ஆண்டு 1010, அதாவது 1088 அந்த கல்வெட்டு செதுக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியின் மூலமாக இடைவிடாது 2 பகுதிகளுக்கும் இடையிலும் வாணிப தொடர்பு நிகழ்ந்தது என்பதற்கு நமக்கு பல்வேறு சான்றுகள் உள்ளன. அந்த வகையில் மார விஜயதுங்கவர்மன் என்பவன் ராஜராஜனிடம் புத்த விகாரங்களை கட்டி கொடுக்கும்படி அதற்கு வேண்டிய நிபந்தனைகளும் கொடுக்கும்படியும் அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ராஜராஜ சோழன் நாகப்பட்டினத்தில் ஒரு மிகப்பெரிய புத்த விகாரையை கட்டி தருவதற்கும் மேலும் அந்த விகாரைக்கு தேவையான செலவினங்களுக்காக நிபந்தங்களாக ஆனைமங்கலம் என்கின்ற ஊரை தானமாக கொடுத்தார். அவர் ஆனைமங்கலம் என்ப அந்த ஊரானது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கீழ்வேலூர் என்கின்ற தாலுகாவில் உட்பட்ட ஒரு பகுதி இந்த ஆனைமங்கலம். வேண்டிய நிபந்தங்களை கொடுத்த ராஜராஜ சோழன் அதை காப்பர் பிளேட்டில் முறையாக பதிவிடப்படவில்லை அவருடைய காலகட்டத்தில். ஆனால் தானங்கள் மட்டும் கொடுத்ததற்கான செய்திகள் நம்மிடம் உள்ளது. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன் பாகம் 4 பக்கம்
208, 209 படி இந்த ஆனைமங்கலம் கிராமத்தை தானமாக கொடுக்கும் பொழுது ராஜராஜன் என்பவன் ராஜாஸ்ரயம் என்ற அரண்மனையினுடைய தென்புற கூடத்தில் இருந்து அந்த ஆணையினை பிறப்பிக்கிறார். அவ்வாறு ஆணை பிறப்பித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த ஆணை குறித்த நகலினை கீழ்வேலூர் இன்றைக்கு உள்ள கீழ்வேலூர் தாலுகாவிற்கு அருகில் உள்ள ஆனைமங்கலத்தினுடைய நாட்டு சபையான பட்டின கூற்றத்து நாட்டாருக்கு அதை அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப சோழருடைய காலகட்டத்தில் நாட்டார் சபை எவ்வளவு பெரிய அளவில் பவரானதாக இருந்திருக்கிறது, உள்ளாட்சி நிர்வாகம் எவ்வாறு சிறப்புற்று அமைந்திருக்கு என்பதற்கு மிக சிறப்பான ஒன்றாக இந்த ராஜராஜனுடைய ஆணையினை பட்டின கூட்டத்துக்கு அனுப்பப்பட்ட செய்தியின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். பட்டின கூட்டத்து நாட்டார் சபை அந்த கூட்டத்துக்கு தான் அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க அங்க இருக்கக்கூடிய மொத்தம் 27 அதிகாரிகள் அந்த ஆனைமங்கலம் என்கின்ற கிராமத்தை அளந்து இந்த சுடாமணி விகாரம் என்று சொல்லப்படக்கூடிய ராஜராஜ பெரும்பள்ளி புத்த விகாரைக்கு அவங்க கொடுக்குறாங்க. அதுல 27 அதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள். யானையால் நிலமளந்து அந்த இடம் கொடுக்கப்பட்ட செய்தி உண்டு. இந்த சூழலில் தானம் கொடுக்கப்பட்டு விட்டது, ஆனால் அது முறைப்படியான ஆவணங்களில் பதிவிடப்படவில்லை. இந்த செய்தி எல்லாமே பெரிய லெய்டன் காப்பர் பிளேட்ல தான் வருது. அதற்கு அடுத்தபடியாக ராஜேந்திர சோழன் இறந்ததற்கு பிறகு அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் என்பவர் ஆனைமங்கலம் இடத்தை அளந்து முறைப்படியாக இந்த சூடாமணி விகாரத்திற்கு ஒரு காப்பர் பிளேட்டாக கொடுத்த செய்தி இந்த பெரிய லெய்டன் காப்பர் பிளேட்டில் தெரிவிக்கப்படுகிறது. ஆக தானம் கொடுக்கப்பட்டதுடன் ராஜராஜனுடைய பணி முடிந்தது. அந்த தானத்தை முழுவதுமாக நிறைவேற்றி அதை முழுவதுமாக வரன்முறை செய்தவர் முதலாம் ராஜேந்திர சோழன் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. இதனை பெரிய லெய்டன் காப்பர் பிளேட்டின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். ஏறத்தாழ பெரிய லெய்டன் காப்பர் பிளேட்டு, திருவாலங்காடு காப்பர் பிளேட், கரந்தை காப்பர் பிளேட் மற்றும் சாரலா செப்பு பட்டயங்கள் போன்றவை ஒரே காலகட்டத்தில் வெளிவந்த பட்டயங்கள். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் கொடுக்குறாரு. அவ்வாறு இந்த செப்பு பட்டயங்களும் இந்த ஆணையங்களும் கொடுக்கும் பொழுது ஆனைமங்கலம் என்கின்ற கிராமத்தை கொடுக்கக்கூடிய நாள் அவர் உடைய 21வது ஆட்சி ஆண்டில் 92வது நாள்ல ஆனைமங்கலம் என்ற கிராமத்தை பெரிய லெய்டன் காப்பர் பிளேட்ல எடுத்து கொடுத்ததற்கான செய்திகள் கிடைக்கின்றது. மேலும் மற்றொரு விகாரானது ராஜேந்திர சோழ பெரும்பள்ளி என்கின்ற 2 விகாரைகள். ராஜராஜ பெரும்பள்ளி, அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழ பெரும்பள்ளி அல்லது சோழ பெரும்பள்ளி. இவையே பிற்காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மார விஜயதுங்கவர்மன் என்பவன் தன்னுடைய தந்தையின் நினைவாக சூடாமணிவர்ம விகாரம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆனைமங்கலம் செப்பேட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கிபி 1090 ஸ்ரீவிஜயம் நாட்டிலிருந்து 2 தூதுவர்களை அந்நாட்டு மன்னன் அனுப்பி வைக்கிறார். அவருடைய பெயர் ஸ்ரீ ராஜ வித்யாதர ஸ்ரீசாந்தன், அபிமானதுங்க சாமந்தன் என்கின்ற இருவர் அப்பொழுது ஆட்சி கட்டில் இருந்த முதலாம் குலோத்துங்கனை அணுகி சூடாமணி விகாரத்திற்கு கொடுக்கப்பட்ட தானங்களை மீண்டும் உயர்த்தி கேட்டதாகவும், அதோடு மட்டுமல்லாமல் அவ்விகாரத்திற்கு தேவையான கிராமங்களின் பெயர்களை முறைப்படியாக வரிசைப்படுத்தி எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த ஸ்ரீவிஜய நாட்டை சேர்ந்த தூதுக்குழு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க முதலாம் குலோத்துங்கன் என்பவன் மற்றொரு காப்பர் பிளேட்டை வெளியிடுகிறார். சிறப்பு அம்சமே அதாவது ராஜராஜ சோழன் ஆனைமங்கலத்தை தானமாக கொடுக்கிறார், பள்ளிச்சந்தமாக கொடுக்கிறார். ஆனால் அவர் காப்பர் பிளேட்டில் எழுதவில்லை. ராஜேந்திர சோழன் அவர்கள் தந்தையினுடைய ஆணையினை ஏற்று அவர் இறந்ததற்கு பிறகு அவற்றை முறையாக அளந்து ஆணையாக பெரிய லெய்டன் காப்பர் பிளேட்டில் எழுதி கொடுக்கிறார்.
கிபி 1090 முதலாம் குலோத்துங்கனுடைய காலகட்டத்தில் வருகை தந்த ஸ்ரீ விஜய என்கின்ற நாட்டினுடைய 2 தூதுவர்களுடைய வேண்டுகோளின்படி அவ்வாறு கொடுக்கப்பட்ட ஆனைமங்கலம் கிராமத்தை உட்பட்ட அடங்கிய அருகில் உள்ள பகுதிகளுடைய பெயர் பட்டியல் கிராமங்களை பெயர் பட்டியல் அடங்கி மீண்டும் அந்த தானத்தை புதுப்பித்து தரும்படி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க முதலாம் குலோத்துங்க சோழன் சிறிய லெய்டன் காப்பர் பிளேட்டு சிறிய லெய்டன் செப்பு பட்டயம் என்ற பட்டயத்தை வெளியிடுகிறார். அது தொடர்பான ஆவணங்களை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன் என்கின்ற வால்யூம்ல 6, 7 மற்றும் 39 முதல் 40வது இன்ஸ்கிரிப்ஷன்ல நாம பார்க்கலாம். இவை தவிர ஏஆர்இ வால்யூமான 74/1932 இது மாதிரியான செய்திகளை நாம பார்க்கலாம். இந்த இடத்தில் நாகப்பட்டினத்தை குறிப்பிடுகையில் சோழகுல வள்ளிப்பட்டினம் என்று குறிப்பிடுகிறார். அப்ப நாகப்பட்டினம் தொடர்பான பல்வேறு சான்றுகள் நமக்கு நிறைய தெரிய வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் இந்த அதாவது சமயம் தொடர்பான தாக்குதல்கள் இடையறாது புத்த மதத்தின் மீது நடந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் பக்தி இயக்கத்தினுடைய தோற்றம். அந்த பக்தி இயக்கத்தினுடைய தோற்றத்துல நமக்கு சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான செய்தி, திருவாளி நாட்டை அல்லது ஆளி நாட்டை ஆண்ட திருமங்கையாழ்வார் வைணவத்தினுடைய கடைசி ஆழ்வாரோடு மட்டுமல்லாமல் இந்த இவர் என்ன பண்றாருன்னா, இவர் தான் ஆட்சி செய்த பகுதியில் புத்த மதம் செல்வாக்குடன் இருப்பதை கண்டு பொறாமை கொண்டு அப்பகுதி அந்த புத்த விகாரையில் இருந்த தங்கத்தால் ஆன புத்த சிற்பங்களை கைப்பற்றியதாகவும் அதன் மூலமாக ஸ்ரீரங்கம் கோயில்களை புனரமைத்ததாகவும் குரு பரம்பரை கதைகள் சொல்லப்படுகிறது. ஆனால் அது உண்மையா என்ன என்பது இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் இருந்திருக்கலாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் அந்த பகுதியினுடைய ஒரு சிறு அரசர், ஆளி நாட்டினுடைய ஒரு சிறு அரசராக இருந்தவர். ஆனால் அவர் நாட்டிற்கு உட்பட்ட பகுதியில் மாதிரியான நிகழ்வுகள் நடந்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ஒன்று, இவருடைய இவர் வாழ்ந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா 2ஆம் நந்திவர்மனுடைய காலகட்டத்தில், பல்லவ அரசனான 2ஆம் நந்திவர்மனுடைய காலகட்டத்தில் வாழ்ந்தவர் இந்த ஆளி நாட்டு அரசர் திருமங்கை ஆழ்வார். மற்றொரு ஆழ்வார் தொண்டரடிப்புடி ஆழ்வார். இவர் தன்னுடைய பாசரத்துல கூறும் பொழுதே என்ன சொல்லி பாடுறாருன்னு கேட்டீங்கன்னா, வெறுப்பொடு சமணர் முண்டர், வெறுப்பொடு சமணர் முண்டர் வீதியில் சாக்கியர்கள் நின்பால், வீதியில் சாக்கியர்கள் நின்பால், வெறுப்பொடு சமணர் முண்டர் வீதியில் சாக்கியர்கள் நின்பால், பொறுப்பரியன்கள் பேசில் போவதே நோயதாகி குறிப்பன கடையுமாகில் கூடுமேல் தலையே அங்கை அறுப்பதே கர்மம் கண்டாய் அரங்கமா நகருனாலே என்ற தொண்டரடிப்பொடி ஆழ்வார் தன்னுடைய 8வது பாசுரத்தில் கூறுகிறார். இச்செய்தியின் மூலமாக வெறுப்பொடு சமணர் முண்டர், சமணர் என்பது உங்களுக்கு தெரியும் ஜைன மதம், முண்டர் என்பது யாருன்னு கேட்டீங்கன்னா தலையை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய, அதாவது கபாலத்தை சுமந்து கொண்டு இருக்கப்படக்கூடிய சைவர்கள். வீதியில் சாக்கியர்கள், சாக்கியர்கள் யாருங்கன்னா பௌத்த மதத்தை சேர்ந்தவர்கள். இந்த 3 பிரிவை சேர்ந்தவர்களையும் மிகப்பெரிய அளவில் தாக்கி தன்னுடைய பாசுரங்களை பாடுகிறார் இந்த தொண்டரடிப்பொடி ஆழ்வார். அவ்வகையில் நாகப்பட்டினம் பகுதியில் உள்ள பௌத்த மதமும் இதற்கு விதிவிலக்கு அல்ல, அதுவும் பட்டது. இவ்வாறு வைணவத்தினுடைய ஒரு பகுதி பௌத்தத்தின் மீது தாக்குதலை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அதே காலகட்டத்தில் குஜராத்தில் தோன்றிய லகுலீச பாசுபதமானது தென்னகத்தை நோக்கியும் பல இடங்கள்ல பரவ ஆரம்பிக்கிறது. காரணம், பக்தி இயக்கத்தினுடைய தோற்றத்தினால் சமணம் பௌத்தம் என்ற 2 பெரு சமயங்கள் வீழ்ச்சி பெற தொடங்குகிறது. அவ்வாறு வீழ்ச்சி பெற தொடங்கிய உடனேயே அவற்றை முற்றிலுமாக அடியோடு நீக்க வேண்டும் என்பதற்காக குஜராத்தில் காயாரோகனரால் தோற்றுவிக்கப்பட்ட லகுலீச பாசுபதமானது தமிழகத்தை பல்வேறு பகுதிகளை கடந்து மகாராஷ்டிரா, கர்நாடகா,
கேரளா மற்றும் ஆந்திர பகுதிகளை கடந்து தமிழகத்திற்குள் நுழைந்து கடற்கரையோர பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் பௌத்தம் தலை தூக்கி இருக்கிறதோ அப்பகுதிகளில் எல்லா இடங்களிலும் லகுலிச பாசுபதம் வர தொடங்கிவிட்டது. அவ்வாறு லகுலிச பாசுபதங்கள் வந்ததோடு மட்டுமல்லாமல் பௌத்தம் எவ்வாறு தங்களுடைய பள்ளிகளை நிர்மாணம் செய்து பள்ளிக்கூடங்களையும் மடங்களையும் கல்வி சாலைகளையும் நடத்தியதோ அதே போல் இந்த லகுலிச பாசுபதத்தை சார்ந்தவர்களும் நாகப்பட்டினம் கடற்கரையோரத்தில் லகுலிச பாசுபதத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக புத்தத்திற்கு எதிராக கல்வி சாலைகளையும் பள்ளிக்கூடங்களை நிர்மாணம் செய்து சமயம் சார்ந்த கல்வியிலே அவர்கள் போதிக்க ஆரம்பித்தார்கள். அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு நாகப்பட்டினத்துடைய மற்றொரு பெயர் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் உள்ள சாமியின் பெயர் அல்லது அந்த ஊரினுடைய பெயரே பார்த்தீங்கன்னா திருக்காரோணம்னா திருநாகை காரோணம். காரோணம் என்பது என்னன்னு கேட்டால் லகுலிச பாசுபதத்தை தோற்றுவித்தனுடைய காயாரோகணர். அந்த சாமியினுடைய பெயர் அந்த கோயிலுடைய வளாகத்திலே காயாரோகணருடைய சிற்பங்களும் லகுலிச சிற்பங்களும் இருக்கிறது. லகுலிசர்கள் பாசுபதத்தை சேர்ந்தவர்கள் ஒரு விதமான தடியை கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டவர். அதன் மூலமாக இப்ப சவுத் இந்தியாவில் தட்சிணாமூர்த்தி எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அதே மாதிரி தென்னிந்திய வாதாபி போன்ற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி இருக்கக்கூடிய தெற்கு திசையில இந்த லகுலிச பாசுபதம் இருக்கும். ஆக லகுலீசர் என்பது ஒரு ஞானத்தை போதிக்கக்கூடிய கடவுளாக போற்றக்கூடிய லகுலிச பாசுபதமானது கையில பார்த்தீங்கன்னா தடி வைத்திருக்கும். தடி எதுன்னு கேட்டீங்கன்னா அடித்து உதைத்தாவது சமணத்தை பௌத்தத்தை விரட்டி சமய கல்வி சைவம் சார்ந்தவற்றை போதிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் நிகழ்த்தப்பட்டதாக அது கூறப்படுகிறது. இன்றைக்கும் திருவாரூர் நாகப்பட்டினம் பகுதிகளில் லகுலிசம் சார்ந்த கல்ச்சுரல் எச்சங்கள் நமக்கு நிறைய கிடைக்கிறது. அந்த வகையில் காயாரோகணர் அதாவது நாகப்பட்டினத்திலே ஒரு புறம் பார்த்தீங்கன்னா பௌத்தம், மற்றொரு புறம் பார்த்தா லகுலிச பாசுபதம் என்ற இரு பெரும், அதோடு மற்றொரு புறம் பார்த்தீங்கன்னா வைணவம், இவ்வாறு பல்வேறு சமய கூறுகளை உள்ளடக்கிய ஒரு நகரமாக இன்றைக்கும் நாகப்பட்டினம் விளங்கி கொண்டிருக்கிறது என்பது முக்கியமான கருத்தாகும். ஆனால் தற்பொழுது இந்த பௌத்த விகாரம் சார்ந்த இடங்கள் நமக்கு அதிகமாக தென்படவில்லை. அது எங்கே இருக்கிறது என்பது ஒரு ஆச்சரியமான கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அதனை 2009ஆம் ஆண்டு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய அகழ்வாராய்ச்சி குழு தஞ்சாவூர் நாகப்பட்டினத்தின் பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள கோர்ட் பில்டிங்காகத்தான் இருக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால் கோர்ட் பில்டிங்கினுடைய ஒரு பகுதியில் அகழாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. அந்த அகழாய்வுகளுடைய முடிவில் அப்பகுதியில் தான் புத்த விகாரைகள் இருந்திருக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முடிவிற்கு அவர்கள் வருகிறார்கள். இது நாகப்பட்டினத்தில் 2009ஆம் ஆண்டு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் மற்றும் அகழாய்வுத்துறை குழுக்கள் மூலமாக நாகப்பட்டினத்துடைய பேருந்து பகுதியில் ஏற்படுத்தப்பட்ட அகழாய்வு புலிகள் அந்த அகழாய்வினை ஒரு மிகச்சிறந்த தொல்லியல் அறிஞர் மற்றும் வரலாற்று ஆய்வாளர் ஒய்எஸ் சுப்ராயில் பேராசிரியர் சுப்ராயில் ஐயா அவர்களும் மற்றும் அந்த பகுதியினுடைய வட்டாட்சியராக இருந்த ராமச்சந்திரன் வட்டாட்சியர் அவர்களும் அதன் முன்னதாக நிற்கிறார்கள். அதற்கடுத்த இது மற்றொரு ஆய்வுக்குழி. இது அந்த பகுதியில் போடப்பட்ட மிக முக்கியமான பௌத்த எச்சம் உடைய ஒரு பகுதியாகும். அந்த பகுதியில் கிடைக்கப்பட்ட அந்த கட்டுமானத்தினுடைய சில பகுதிகளில் இந்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். 1856 மார்ச் மாதம் நாகப்பட்டினத்தில் அந்த புத்த விகாரைகள் சைன பக்கோடா இடிக்கப்பட்டதற்கு பிறகு நமக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்கிறது. காரணம், ஏறத்தாழ 356 ஐம்பொன் சிலைகள் நமக்கு அந்த இடத்துல கிடைக்கிறது. 356 சிலைகளும் பார்த்தீங்கன்னா எந்த இடம்னா நாணயக்கார ஸ்ட்ரீட் என்று சொல்லப்படக்கூடிய இடம். அந்த 350 சிற்பங்கள் நமக்கு ஆக்சிடென்டலாக கிடைச்சது நாணயக்கார ஸ்ட்ரீட் என்ற இடத்துல. நமக்கு முன்னதாக இருக்கக்கூடிய திரையில் இருக்கப்படக்கூடியது புத்த மதத்தில் புத்தருடைய ஐடென்டிஃபிகேஷன். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான மார்க்குகள் இருக்கு. அந்த மார்க் மட்டும்தான் அதில் காண்பிக்கப்படுகிறது. இதில் ஒவ்வொரு சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கப்படக்கூடியது பௌத்தத்தினுடைய கைகளிலும் கால்களிலும் சொல்லப்படக்கூடிய சில முத்திரைகள்.
ஸ்டார் முத்திரைகள், ஓவல் ஷேப் முத்திரைகள் போன்றவையெல்லாம் காணப்படுகிறது. லெஃப்ட் சைடில் இருக்கப்படக்கூடிய ஊர்ணா மார்க் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கொஷின் மார்க் மாதிரியான அமைப்பு. இது வந்து புத்தரை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவதற்கான ஒரு சிறந்த சிம்பலாக நமக்கு அமைகிறது என்பது மிக முக்கியமானது. பொதுவாக நமக்கு கிடைக்கப்படக்கூடிய ஐம்பொன் சிலைகள் இரண்டு வகைப்படும். ஒன்று பார்த்தீங்கன்னா சாலிடு காஸ்டிங், இன்னொன்று வந்து ஹாலோ காஸ்டிங். தமிழகத்தில் கிடைக்கப்படக்கூடிய எல்லா ஐம்பொன் சிலை, பெரும்பான்மையான ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா சாலிடு காஸ்டிங் தான். ஆனால் நார்த் இந்தியாவில் கிடைக்கப்படக்கூடிய ஐம்பொன் சிலையை ஹாலோ காஸ்டிங்ஸ். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த இடத்துல காண்பிக்கப்படக்கூடியது அமராவதியில் எடுக்கப்பட்டது மிக பழமையான ஐம்பொன் சிலை, பௌத்தத்தை சார்ந்தது. அதில் பார்த்தீங்கன்னா இது அமராவதி 3-4ஆம் நூற்றாண்டு ஏடியை சார்ந்தது. இதில் ஊர்ணா மார்க் என்று சொல்ல நெத்தியில் சொல்லப்படுற ஊர்ணா மார்க்கு கிடையாது. அதுக்கடுத்து பன் ஷேப்டு உஷ்ணீசா, இது சவுத் இந்தியாவிற்கும், அதாவது நாகப்பட்டினம் புத்த சிற்பத்திற்கும் வட இந்திய புத்த சிற்பத்திற்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினம் பகுதியில் கிடைக்கப்பட்ட புத்த சிற்பங்களில் 3 லேயர், அதாவது 3 விதமான லேயர்ஸுடன் கூடிய ஜுவாலையுடன் கூடிய உஷ்ணீசம் காணப்படும். ஆனால் இங்கே தலையில் பார்த்தீங்கன்னா பன் ஷேப்டு கொண்ட மாதிரியான ஒரு அமைப்பில் நமக்கு அந்த கொண்டை அந்த உருவம் இருக்கிறது. ஆனால் நாகப்பட்டினத்தினுடைய அடுத்தபடியாக வரக்கூடிய நாகப்பட்டின சிற்பங்களை பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்துக்கே உரித்தான மிக முக்கியமான அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த 3 ஃப்ளேம் ஸ்டைல்ஸு, 5 ஃப்ளேம் ஸ்டைல்ஸு, 6 லேயர்ஸு, இந்த மாதிரியான அமைப்பில் பார்த்தீங்கன்னா அந்த சிற்பம் அமையும். இதில் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கிளாத்து அணிந்திருக்கக்கூடிய மரபுகளும் நம்மிடம் உள்ளது. இது நாகப்பட்டினம் மாவட்டம், நாகப்பட்டினம் கிராமம், அந்த ஊர்லேயே கிடைக்கப்பட்ட வெளிப்பாளையம் என்ற இடத்தில் கிடைக்கப்பட்ட 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மிக பழமையான புத்தனுடைய சிற்பம். நீங்கள் ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ளலாம். 12ஆம் நூற்றாண்டு வரையிலும் பார்த்தீங்கன்னா பௌத்த சிற்பங்களில் ஒரு புறமாக மட்டும்தான் இந்த ஒரு தோல் சிலை காண்பிக்கப்பட்டிருக்கும். ஆனால் 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகாக வரக்கூடிய சிற்பங்களை நமக்கு இருபுறமும் பார்த்தீங்கன்னா ஒரு திரை போன்ற மேலாடையை அணிந்திருக்கக்கூடிய மரபு நம்மகிட்ட இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பத்திரப்பீடம், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பத்மாசன பீடத்தில் பத்மாசன பீடத்தில் அபபங்க பொசிஷன், அபபங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நிற்கக்கூடிய ஒரு புத்தராக நமக்கு உள்ளது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பௌத்தம் நாகப்பட்டினத்தில் இருக்கும் பொழுது அந்த பௌத்த சிற்பங்களை உற்சவ மூர்த்திகளாக அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. எப்படி உற்சவ மூர்த்தின்னு என்று இதை நம்ம சொல்லணும்னா, இந்த சிற்பத்தினுடைய கீழ்பாதங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஹூக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 ஹூக்கு அதுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு 2-3 ஹூக்கு தெரியுது. அந்த ஹூக்கின் மூலமாக கீழே இருக்கக்கூடிய ஹூக்கின் மூலம் கீழே ஒரு 4 மேலே ஒரு 4. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய ஹூக்கில் பார்த்தீங்கன்னா அவர்கள் தோளில் வைத்து சுமந்து கொண்டு மக்கள் வீதி உலா கொண்டு வருவதற்கும், மேல் இருக்கக்கூடிய ஹூக்கு பிரபாவலி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிரபா இருக்கக்கூடிய அமைப்பும் உள்ளது. ஆனால் அந்த இடத்துல வந்து நமக்கு பிரபா வந்து மிஸ் ஆயிடுச்சு. ரைட் ஹேண்டு பார்த்தீங்கன்னா அபய ஹஸ்தத்துலையும், லெஃப்ட் ஹேண்டு கடக ஹஸ்தத்தில், கடக என்பது ஆகுய ஹஸ்தா, கடக ஹஸ்தானா இந்த ஹோல்டிங் சம்திங், ஏதாவது கையில் வைக்கிற மாதிரி அமைப்பு கூட அந்த கையினுடைய அமைப்பு இருக்கிறது. இப்போ பாடியினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரிவான அமைப்பில் சொல்லப்படுகிறது. இந்த மாதிரியான ஐம்பொன் சிலைகள் அமராவதி, கோலி மற்றும் நாகார்ஜுனா போன்ற இடங்களில் நமக்கு கிடைச்சிருக்கிறது. அதை ஒத்துன அமைப்புடைய ஐம்பொன் சிலையாக நமக்கு இங்கே உள்ளது. மற்றொரு மிக முக்கியம், இந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா புத்த சிற்பங்களில் அந்த கையில் பார்த்தீங்கன்னா பாம் மார்க்ஸ் இருக்கு, ஸ்டார் போன்ற ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் இந்த இமேஜஸில் வந்து அது ஆப்சென்ட்டாக இருக்குது. இது வந்து ஒரு மிகச்சிறந்த மிக பழமையான ஒரு ஏர்லி சோழா காலகட்டத்தை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான ஐம்பொன் சிலையாகும். இது மற்றொரு மிகச்சிறந்த ஒரு ஐம்பொன் சிலை, புத்தர், வெளிப்பாளையம், 11ஆம் நூற்றாண்டு சேர்ந்தது. அமர்ந்த நிலையில் தியான பொசிஷனில் அவர் இருக்கிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா அவருமே பார்த்தீங்கன்னா பத்ம பீடத்தின் மேலே தான் உட்காந்துருக்காரு.
இதுவுமே பார்த்தீங்கன்னா உற்சவமூர்த்தி மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே ஹோல்ஸ் காண்பிக்கப்பட்டுள்ளது. ஹோல்ஸ் ஆன் எய்தர் எண்டில் இருக்குது. இந்த பின்புறமாக இருக்கக்கூடிய பிரபா கூட பார்த்தீங்கன்னா இது 3 வகையான பிரபா இருக்கிறது. அதாவது நீண்ட தோடுகள், நீண்ட காது போன்ற அமைப்புகளும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சௌரிபியரஸ் இரு புறங்களிலும் பார்த்தீங்கன்னா சௌரிபியரஸ் நிற்கக்கூடிய, அதாவது திரிபங்க பொசிஷன்ல அவங்க நிற்கிறாங்க. சிரச்சக்கரம் பின்புறமாக காட்டப்பட்டுள்ள, அதற்கு மேலே ஒரு குடை காண்பிக்கக்கூடியது. அதற்கு மேலாக பார்த்தீங்கன்னா அந்த பனியன் ட்ரீ என்று சொல்லப்படக்கூடிய அரச மரத்தினுடைய கிளைகள் பறந்து விரிந்ததாக காணப்படுகிறது. இதுல 2 மிக முக்கியமான விஷயம், சிற்பத்திற்கு பின்புறமாக பார்த்தீங்கன்னா ஒரு தலையணை போன்ற ஒரு அமைப்பு காண்பிக்கப்பட்டுள்ளது. இதே மாதிரியான சிற்பம் சிவகங்கையில ஜைன சிற்பங்கள்லயே நமக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சௌரிபியரஸ் பார்த்தீங்கன்னா நாகக்குடைகள் 5 தலை கொண்ட நாகக்குடையில அமைந்திருக்கிறார். பேசிக்காவே சோழர்களை நாகர்கள் என்று நாம் அழைக்கிறோம். சோழர்கள் வந்து நாக வம்சத்தை சேர்ந்த, அதனால தான் நாகப்பட்டினம், நாகூர், திருநாகேஸ்வரம் போன்ற பல்வேறு பெயர்களில் நாகம் என்ற சார்ந்தவே இருக்கிற காரணத்தினால சோழர்கள் பெரும்பான்மையானவர்கள், சோழர்கள் பெரும்பாலும் நாக இனத்தை சார்ந்தவர்கள் என்பதை அவர்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவதற்காகவே அந்த மாதிரியான சிற்பங்களை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக அமைகிறது. தலையில பார்த்தீங்கன்னா கர்லிங் முடி ஆனது பார்த்தீங்கன்னா 7 அமைப்புல இருக்கு, 7 லேயராக இருக்கிறது. இது வந்து ஒரு லேட்டர் சோழா காலகட்டத்தை சேர்ந்த ஒரு சிற்பமாகும். இது பார்த்தீங்கன்னா அந்த நாகராஜா, அந்த பின்னாடி இருக்கக்கூடிய சர்ப்பமானது பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கப்படக்கூடிய சிற்பங்களுக்கு பின்புறமாக காண்பிக்கக்கூடிய நாகராஜாவை ஒத்து உள்ளது என்பது மிக சிறப்பான ஒன்று. மற்றொரு சிற்பம் அதே வெளிப்பாளையம் 12ஆம் நூற்றாண்டு ஏடியை சார்ந்தது. முன்ன 2 சிற்பங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக திரைச்சீலை அணிந்திருந்தது. இப்போ டபுள் லேயர், 2 பக்கங்களிலும் திரைச்சீலை அணிந்து காண்பிக்கப்படுகிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹரிஜாண்டல் லைன்ஸ் ஹேங்ஸ் ஃப்ரம் த நெக், அந்த கழுத்திலிருந்து பார்த்தீங்கன்னா மாலை அணிந்ததற்கு மாலை போன்ற ஒரு அமைப்புடைய ஒரு லேயர்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 லேயர்கள் காண்பிக்கப்படுகிறது. வயிற்றுக்கு கீழாக கூட சில லேயர்ஸ்கள் காண்பிக்கப்படுகிறது. முத்ரா அதே மாதிரி தான் ப்ரொடெக்ஷன், அபயமுத்ரா அண்ட் வரதமுத்ரா. இந்த இடங்கள்ல வந்து கையினுடைய மைய பகுதியில் பார்த்தால் நமக்கு வந்து அந்த ஸ்டார் போன்ற சின்னங்கள் அதுல காண்பிக்கப்படுகிறது. ஏன் இந்த ஸ்டார் காமிக்க வேண்டிய கட்டாயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மகா புருஷ லக்ஷணான்னு சொல்லி மொத்தம் 18 அம்சங்கள் உண்டு. அந்த 18 அம்சங்களில் இந்த கையில் இருக்கக்கூடிய பாம்பு, நெற்றியில் இருக்கக்கூடிய ஊர்ணா திலக்கு என்று சொல்லப்படக்கூடிய ஒன்று, உஷ்ணீசம், அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தோல் சீலை போன்றவை, அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா காலில் உள்ள லேயர்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மகா புருஷ லட்சணம். மகா புருஷ லட்சணம்னா அவர்கள் வந்து அரசு, அதாவது ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தில் இருந்து வெளிவந்தவர்கள், துறவியலாக மாறியவர்கள். அதனால மகா புருஷ லட்சணத்தை காண்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக காண்பிக்கப்படுகிறது. லோயர் லிப் ரொம்ப மிக அழகாக நேர்த்தியாக வடிக்கப்பட்டுள்ளது. ஓப்பன் ஐஸ், கண்கள் திறந்த நிலையில் உள்ள ஒரு சிற்பமாக இது வடிக்கப்பட்டுள்ளது. மேற்புறம் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா கண்கள் வந்து தியான முத்திரையில காண்பிக்கப்படும். இந்த சிற்பத்துல வந்து கண்கள் திறந்த நிலையில் உள்ளது என்பது மிக சிறந்த ஒன்றாக உள்ளது. மற்றொரு அதே வெளிப்பாளையம் பகுதியை சேர்ந்த 12ஆம் நூற்றாண்டு ஏடியை சேர்ந்த அதே புத்தருடைய சிற்பம் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு கீழாக அந்த லேயர்ஸ் காண்பிக்கப்பட்டுள்ளது. அபயமுத்ரா அண்ட் வரதமுத்ரா காண்பிக்கப்பட்டுள்ளது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அதே கையில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ளோன் லோட்டஸ் மார்க்கும் ஊர்ணா மார்க்கினுடைய ஹூக்கு டைப் மாதிரியான ஊர்ணா மார்க் அதில் காண்பிக்கப்பட்டுள்ளது. லாங் நோஸு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த உஷ்ணீசம்லாம் பார்த்தீங்கன்னா 3 லேயர்ஸ் 5 லேயர்ஸில் காண்பிக்கப்பட்டது. கர்லிங் கேரு போன்றவை சிறந்த அமைப்புடன் இது காண்பிக்கப்படுகிறது. இந்த பிரான்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா புத்தருடைய காலகட்டத்தை ஒத்த அந்த காலகட்டத்தில் வெளிவந்த பௌத்த எச்சங்களை பின்தொடர்ந்துள்ள மாதிரியான அமைப்பில் உள்ளது. மற்றொரு சிற்பம் அதே வெளிப்பாளையம் பகுதியில் கிடைச்சது. சர்க்குலர் வடிவ பத்ம பீடத்துல லோட்டஸ் லீஃப்னுடைய
அதாவது என்ன சொல்லலாம், ப்ரொட்யூபரன்ஸ்னு சொல்லலாம். நல்ல வெளியில் தெரியக்கூடிய அளவிலான லோட்டஸ் லீஃப்ல வந்து அது அமைஞ்சிருக்குது. ஐபால்ஸ் ஆல்சோ சம் டேமேஜ்டு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டெட்டியூரேஷன் ஆஃப் அல்லது என்விரான்மெண்டல் ப்ராப்ளத்தை பூமியிலேருந்து எடுக்கும் பொழுது அது பூமியினுடைய சர்க்கம்ஸ்டான்சஸுக்கு தன்னை மாற்றிக்கொள்ளாத காரணத்தினால அதில் சில கேன்சர்ஸ் நோய் ஃபார்ம் ஆகிருக்குது. அதை ட்ரீட்மெண்ட்டில் சரி பண்ணிடலாம். சமபங்க ஆசனத்தில் ஏகபாதத்தில் அப்படியே சமபங்கமாக நிற்கிறார் என்பதும், நோஸு அந்த லிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகவும் நோஸு ஷார்ப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புமாக இந்த வெளிப்பாளையில் கிடைக்கப்பட்ட பௌத்த சிலை மிக முக்கியமானதாக அமைந்துள்ளது. 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வெளிப்பாளையத்தில் கிடைக்கப்பட்ட புத்த சிலை ஒரு மிகப்பெரிய அளவிலான பிரபாவை கொண்டது. அலங்கரிக்கப்பட்ட பிரபா, அதில் யாழி, சிங்கமுகம், சிம்மமுகம், டாப் மோஸ்டில் சிங்கமுகம், அப்போ இருபுறமும் பார்த்தீங்கன்னா யாழி போன்ற அமைப்பில் வந்து இந்த ஐம்பொன் சிலை காண்பிக்கப்பட்டுள்ளது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான உற்சவ மூர்த்தி தான். கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிறிய ஹோல்ஸ் காண்பிக்கப்படுகிறது. ஆக இந்த உற்சவ வழிபாடு என்பது மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இவர்கள் சிற்பங்களை வெளியில் எடுத்துக்கொண்டு மக்களிடம் வந்து ஊர்வலமாக கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த சிற்பங்களே உதாரணமாக அமைந்துள்ளது. இந்த புத்த சிற்பத்தினுடைய மிகவும் சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா 5 ஃப்ளேம்ஸ் ஆஃப் உஷ்ணிசா. தலையினுடைய பகுதியில் பார்த்தீங்கன்னா 5 லேயர்ஸில் இருக்கிறது. ஃபேஸ் லேக் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன், அதாவது இந்த மைனஸ்ன்னு சொல்லப்பட போனால் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு அப்படியே ஒரு கிளியராக இல்லாமல் இருக்குது. ஃபேஸ் வந்து ஓவல் ஷேப்பில் இருக்குது. லாங் ரோப்பு, நல்ல நீண்ட ஒரு ரோப்பு அணிந்திருக்கிறாரு. கீர்த்தி மகுடம் கீர்த்தி முகம்னா அந்த மேல் இருக்கக்கூடிய மேல் இருக்கப்படக்கூடிய திருவாச்சியினுடைய அமைப்பு, அதான் அந்த கீர்த்தி முகம் போன்ற அமைப்பில் இருக்கிறது. பிரபா சப்போர்ட்டிங் மகர தோரணா என்கின்ற அமைப்பில் அந்த வெளிப்பாளையத்தில் கிடைக்கப்பட்ட ஐம்பொன் சிலை மூலமாக நமக்கு தெரிந்து கொள்ளப்படுகிறது. இது மற்றொரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் இஸ் ஹாப்பி. ஒரு வாய்ஸ் வந்து நல்ல ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த லேயர்ஸ்னுடைய ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்குது. தலையில் இருக்கக்கூடிய கர்லிங் கேர்னுடைய லேயர்ஸு சில இடங்களில் 3 இருக்குது, சில இடங்களில் 5 இருக்குது, சில இடங்களில் 7 இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 8 லேயர்ஸுடன் கூடிய கர்லிங் கேரு. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரியான சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா புத்தருடைய காலகட்டத்தை சேர்ந்த ஒரு சிற்பமாகவே இது காட்சியளிக்கப்படுகிறது. இது மற்றொரு புத்தருடைய மைத்ரேயா, அதாவது மைத்ரேயா என்னென்னா சிறு குழந்தை. அதாவது நமக்கு சோமஸ்கந்தரில் பார்த்தீங்கன்னா ஸ்கந்தர் பார்த்தீங்கன்னா ஒரு சைல்டாக இருக்கக்கூடிய அமைப்பும், அதோடு மட்டுமல்லாமல் வைணவத்தில் பார்த்தீங்கன்னா காளிய கிருஷ்ணன், நர்த்தன கிருஷ்ணர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறு வயது கிருஷ்ணனாக இருப்பது போல புத்தா மைத்ரேயராக எப்படி இருப்பார் என்பதற்காக 16ஆம் நூற்றாண்டில் வெளியிடப்பட்ட ஒரு சிற்பம். இந்த சிற்பத்தினுடைய அடியில் பெரிய பிள்ளை நாயனார் என்று எழுதப்பட்டுள்ளது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அதே நாணயக்கார ஸ்ட்ரீட்டில் 13-14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மற்றொரு மைத்ரேயா சிற்பம் திரிபங்க பொசிஷனில் நிற்கிறாரு. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா தி கிரேட் பீயிங் அகலாங்க ஹூ இஸ் போத் மதர் அண்ட் ஃபாதர் ஆஃப் த வேர்ல்டு என்று அதற்கு கீழாக எழுதப்பட்டுள்ளது. யக்னோபவிதம் பிரசன்ட், அதாவது இவர் வந்து ஆரம்ப காலகட்டங்கள் புத்த சிற்பங்களில் யக்னோபவிதம் அதிகமாக தென்படாது. ஆனால் இந்த இடங்களில் யக்னோபவிதம் தெரிவது மிகவும் மிக முக்கியமானதாக. பின்புறமாக சிரச்சக்கரம் அழகாக காண்பிக்கப்பட்டுள்ளது. டேசல்ஸு, ஆம்லெட்ஸு, ரெசில்ஸ், ரிங்ஸு, பத்ராசரா, கையில் இருக்கப்படக்கூடிய அணிகலன்கள் மற்றும் கழுத்தில் இருக்கக்கூடிய கந்தி போன்ற அணிகலன்கள், இரு கைகளிலையும் பார்த்தீங்கன்னா ரோசரி, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் தாங்கிய 4 கைகளுடன் அமைப்புடன் கூடிய மைத்ரேய சிற்பங்கள் நமக்கு இது நாகப்பட்டினத்தில் கிடைச்சிருக்குது. இது பார்த்தீங்கன்னா அங்கே கிடைக்கப்பட்ட மற்றொரு எழுத்துடன் கூடிய சிற்பம். இவர் உட்கார்ந்துருக்கக்கூடிய பொசிஷன் பார்த்தீங்கன்னா பூஸ்பரிச ஹஸ்தா, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு அது நிலத்தை தொட்ட மாதிரியான அமைப்புடன் இருக்கக்கூடிய பூஸ்பரிச ஹஸ்தால பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறாரு. இந்த சிற்பத்தினுடைய பகுதியில் நத்தன் கூடிய வந்தால் நாயகர் என்று எழுதப்பட்டுள்ளது.
இவ்வாறாக நிறைய இன்ஸ்கிரிப்ஷன் எழுதப்பட்ட நிலையில நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு. எழுதும் நம்பிள்ளை தேவர் என்ற அமைப்புல தியான முத்திரையில கிடைச்சிருக்கு. தியானத்துல இருக்கக்கூடிய அமைப்புல இந்த நாணயக்காரர் ஸ்ட்ரீட்டு, வெளிப்பாளையம் போன்ற பகுதியில் கிடைச்சிருக்குது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா பிற நால்வார் நாயகர் என்று இது பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா ஊட்டி ஸ்தூபாவுடைய அமைப்பை ஒத்த அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு பீடமாக உள்ளது. பத்திரப்பீடம் பெரிய அளவிலும், லோட்டஸ் பீடம் பத்ம பீடம் பார்த்தீங்கன்னா மிக சிறிய அளவிலுமாக இருக்கப்படக்கூடிய ஒரு பீடமாக உள்ளது. தியான பொசிஷன்ல இருக்கிறார் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று. அதற்கடுத்து மற்றொரு ஸ்வஸ்தி ஸ்ரீ நித்தனமதி நாயகர் அப்படின்ற பெயர்ல மற்றொரு ஓட்டி ஸ்தூபா போன்ற அமைப்பில் இருக்கப்படக்கூடிய புத்தர் தியான முத்திரையில கிடைச்சிருக்கிறாரு. அடுத்து புத்துடையான் பெருமாள் நாயகர் என்ற பொருள்ல கீழே பத்திரப்பீடம், மேலே பத்மாசனா, தியான முத்திரையில கிடைக்கக்கூடிய ஒரு ஐம்பொன் சிலையாக இங்கு நாகப்பட்டினத்தில் கிடைச்சிருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா மைத்ரேய சிற்பம். இதுல திருவுடையார், அம்மை, அகலங்க பெருமாள் என்ற பொறுமையில கிடைக்கப்பட்ட ஒரு சிற்பம். 4 கைகளுடன் திரிபங்க நிலையில பத்ம பீடத்துல இருக்கக்கூடிய ஒன்று. நிறைய ஆர்னமெண்டேஷன் ஒர்க்கும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு சிற்பமாக சொல்லப்பட வேண்டியது மேலையூர் சிற்பம். இது மேலையூர் என்பது பார்த்தீங்கன்னா சீர்காழி, அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சீர்காழி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மைத்ரேய சிற்பம். ரொம்ப முக்கியமான 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்து மிகவும் பழமையான காரணம் அதில் சொல்லப்படக்கூடிய யக்னோபயுதம் பார்த்தீங்கன்னா கைக்கு மேலாக போகக்கூடிய மரபு. இது வந்து ஆரம்ப காலகட்டத்தை சேர்ந்த மைத்ரேயா சிற்பம். இதில் பார்த்தீங்கன்னா மகுடங்கள் ஒரு நல்ல ஆர்னமெண்டேஷனுடன் கூடிய மகுடம் காண்பிக்கப்பட்டுள்ளது. சிரச்சக்கரம் வந்து பின்புறமாக இருக்கக்கூடிய சிரச்சக்கரம் பார்த்தீங்கன்னா ஒரு மலர்ந்த தாமரையை ஒத்த அமைப்பில் இருக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ்வல் ரிங்ஸு கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்டேஷன் கூடிய ரிங்ஸு காண்பிக்கப்பட்டுள்ளது. அதற்கடுத்து அப்புறம் சர்க்குலர் பத்ம பீதான், அதுக்கடுத்து லெஃப்ட் ஹேண்ட் இஸ் புரோக்கன், அன்பார்ச்சுனேட் உடைஞ்சிருச்சு. இந்த மாதிரியான சிற்பங்கள் ஜப்பான், ஸ்ரீவிஜயம், நாலந்தா, குர்கியூர் போன்ற இடங்கள் அதிகமாக நமக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது. அன்பார்ச்சுனேட்லி இந்த சிற்பமானது காணாமல் போய்விட்டது என்பது மிக வருத்தது. 1982 இது காணாமல் போய்விட்ட ஒரு சிற்பம். மிக நேர்த்தியாக செய்யப்பட்ட ஒரு சிற்பமாக காண்பிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் சிற்பத்தினுடைய தன்மைகள் என்பது பார்த்தீங்கன்னா மிக ஆர்னமெண்டேஷனுடன் ஏன் வடிச்சாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த பகுதியில் காலகட்டத்தில் மக்கள் வந்து மிக செல்வ செழிப்புடன் வாழ்ந்திருக்கலாம். அதனால பார்த்தீங்கன்னா தங்களுடைய பங்களிப்பினை மிகப்பெரிய அளவில் இது செலுத்திருக்கப்படலாம். அவங்களுக்கு நிறைய வருமானம் வந்திருக்கின்ற காரணத்தினால அவங்க இந்த மாதிரி பல ரீசன் சொல்றாங்க. அதனால்தான் இந்த ஆர்னமெண்டேஷன் சிறப்புற அமைந்துள்ளது என்றும் சொல்வது மிக சிறப்பாக அமைகிறது. கண்கள் பாதி மூடியும் மூடாத மாதிரியான நிலையில இருக்கிறது. அபங்க பொசிஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்ட்ரெயிட்டா நிற்கப்படக்கூடிய நிலையில கிடைக்கிறது என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. காதில் அணிந்தப்பட்டுள்ள குண்டலங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா கேயூராசு அண்ட் தி வளையங்கள், கையில் போடக்கூடிய வளையங்கள், லோயர் கார்மெண்ட்டு, உத்தாரையன்னா பார்த்தீங்கன்னா இடுப்பில் அந்த அணிந்திருக்கக்கூடிய வயிற்றில் அணிந்திருக்கப்படக்கூடிய ஒரு வகையான அணிகலன் போன்றவை மிக சிறப்பாக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பது இந்த சிற்பத்தை பற்றின மிக உண்மையான ஒன்றே. ஆக இந்த சிற்பத்தின் மூலமாக நாகப்பட்டினத்தினுடைய வடக்கு பகுதி கடற்கரை பகுதியான சீர்காழியிலும் பௌத்தம் சார்ந்த எச்சங்கள், பௌத்த சமயம் இருந்ததற்கு மிக முக்கியமான ஒரு குன்றாக அமைகிறது. இது தற்பொழுது பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் வெளிப்பாளையத்தில் ரீசெண்டாக கிடைச்ச பௌத்த சிற்பங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று பூஸ்புரி சகஸ்தா தியான ஸ்டாண்டிங் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்க சேலை, அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா 2 பக்க திரைச்சீலை, 3ஆவது பார்த்தீங்கன்னா பூஸ்பரிச ஹஸ்த நிலையிலையும் அமர்ந்த நிலையில இருக்கிறார். அதற்கு அடுத்ததாக இருக்கப்படக்கூடியது பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. மேலே பார்த்தீங்கன்னா ஜாம்பாலா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பௌத்த மதத்தை சார்ந்த ஒரு சிற்பம் கிடைத்துள்ளது.
இந்த படத்தினுடைய 3வது பிக்சராக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஓட்டி ஸ்தூபான்னு சொல்லுவாங்க. ஓட்டி ஸ்தூபானா புத்தரை குழந்தையாக நினைத்து, புத்தரை நினைவாக நினைத்து நம்ம வந்து வைக்கக்கூடிய ஒரு சிற்பமுறை. இது மேலே பார்த்தீங்கன்னா அருங்கோண அமைப்பில் இருக்கப்படக்கூடிய பீடம். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பீடத்தின் மேலே பார்த்தீங்கன்னா குழந்தை வடிவத்துடன் கூடிய ஒரு சின்ன புத்தர். இந்த சைடு ஓட்டிவ் தனியாக இருக்கப்படக்கூடிய ஒரு ஓட்டிவ். இது இரண்டும் சேர்ந்த நிலையில் இருக்கப்படக்கூடிய ஓட்டி ஸ்தூபா. இது வந்து நாகப்பட்டினத்தில் தற்பொழுது கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான புதையலாக அமைந்துள்ளது. இது தவிர நாகப்பட்டினத்தை தவிர நாகப்பட்டினத்தினுடைய அண்மையில் உள்ள பகுதியான திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுகாவில் செல்லூர் என்ற இடத்துல கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஐம்பொன் சிலைகள். இது பார்த்தீங்கன்னா பூர்ணா மார்க் இஸ் நாட் கிளியரு, பொசஷனல் டெய்ட்டி. இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெளியில் மக்களுக்காக மக்கள் பார்வைக்கு எடுத்து செல்லப்பட்ட மிக முக்கியமான டெய்ட்டி. இது செல்லூரில் கிடைக்கப்பட்ட மற்றொன்று 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. லோட்டஸ் பெடஸ்டல் சிம்மாசனத்துடன் அமர்ந்திருக்கிறாரு. பிரசராசனா பொசிஷன், அவர் உட்கார்ந்துருக்க நிலை வந்து பார்த்தோன்னா பிரசராசனா பொசிஷன். போதி ட்ரீ, 2 மயில்கள் இருந்திருக்கிறது. சௌரி பியரர்ஸ் அந்த சைடில் இருக்கிறாங்க. ஓவல் ஷேப்டு லோட்டஸ் பெடஸ்டலில் வேறு அமர்ந்திருக்கார் என்பது ரொம்ப முக்கியமானது. இந்த ஓட்டி ஸ்தூபா போன்ற அந்த அமைப்பில் இருக்கக்கூடியது. தற்பொழுது இது பின்புறமாக உள்ள புத்தர் சிலை அந்த ஸ்டட்டட் தலையில் உள்ள அணிகலன்கள் எவ்வாறாக பொறிக்கப்பட்டுள்ளது என்பதற்கு எடுத்துக்காட்டாக பின்னாடி அந்த திரைச்சீலையினுடைய லேயர்ஸு சிறப்பாக அமைந்துள்ளது. முன்புற பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டுகளுடன் கூடிய தமிழ் எழுத்துக்களுடன் செய்யப்பட்டுள்ள ஒரு கல்வெட்டு. அதுதான் யார் கொடுத்தார் என்கின்ற செய்தி அதில் கூறப்பட்டுள்ளது. இதுவும் அதே மாதிரியான அவலோகிதேஸ்வரர். இந்த சைடு அந்த ஓட்டி ஸ்தூபாவினுடைய பின்புறமாக கிளை போன்ற அமைப்புடன் காணப்படக்கூடிய ஒரு சிற்பமுறை. இது செல்லூர் குடவாசல் எடுக்கப்பட்ட அவலோகிதேஸ்வரா ஷீட்டடு ரெக்டாங்குலர் பத்ராசன பொசிஷனில் இருக்கிறாரு. பத்ராசனத்தில் இருக்கிறாரு. பத்திர குண்டலம் தன்னுடைய காதில் அணிந்து வரதமுத்திரை அபயமுத்திரை வரதமுத்திரையில் இருக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு. இது பால்நாட்டு கல்லில் செய்யப்படக்கூடிய ஒரு வகையான புத்தர். இந்த பால்நாடு கல் என்பது தற்பொழுது தமிழக பகுதியில் கிடைக்கக்கூடிய ஒரு கல் அல்ல. இது ஆந்திரா பகுதியில் கிடைக்கப்படக்கூடிய ஒரு வகையான கல். அந்த கல்லில் செய்யப்பட்ட தியான நிலையில் உள்ள புத்தர் சிலை. இது வந்து குடவாசலில் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூம்புகார் பகுதிகளிலேயும் இந்த மாதிரியான சிற்பங்கள் நமக்கு கிடைச்சிருக்குது. இது மற்றொரு புத்தர் சிலை 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அதே பால்நாடு மார்பில் செய்யப்பட்ட கல். இவ்வாறாக தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் மிகவும் நாகப்பட்டினம் மிகவும் குறிப்பிடத்தகுந்த ஒரு இடமாகவும் பௌத்த மதத்திற்கு ஒரு மிகச்சிறந்த தொல்லியல் எச்சமாகவும் உடைய பகுதியாகும். ஆக நாகப்பட்டினம் என்பது சங்ககாலம் தொடங்கி இன்றைக்கு வரையில் ஒரு மிகச்சிறந்த வணிக நகரம், ஒரு மிகச்சிறந்த தொல்லியல் சான்றுகளுடன் கூடிய நகரம், பல்வேறு சமய கூறுகளை உள்ளடக்கிய ஒரு நகரம். அதில் முக்கியமாக சைவம், வைணவம், அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா பௌத்தம் போன்ற பல எச்சங்களை உள்ளடக்கி இந்த நாகப்பட்டினம் இன்றைக்கு வரையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த தொல்லியல் எச்சங்களாக அமைந்து இன்றைக்கு வரையிலும் ஏறத்தாழ சமீபத்தில் கூட கிடைக்கப்பட்ட வெளிப்பாளை புத்தர் சிலைகளுடன் நோக்கியில் நிறைய புத்தர் சிலைகள் இந்த பகுதியில் கிடைத்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் நாகப்பட்டினம் என்பது ஒரு மிகச்சிறந்த தொல்லியல் எச்சங்களுடன் கூடிய ஒரு மிகச்சிறந்த பண்பாட்டை கொண்ட ஒரு நகரம் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.